வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்தியது ஜனநாயகத்தின் மீதான இழிவான தாக்குதல். பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம். காஷ்மீர் பயங்கரவாதிகள் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தொடர்பு அம்பலம். அமெரிக்காவும் கடும் கண்டனம். டெல்லியில் ஞாயிறன்று முதல்வர்கள் மாநாடு. பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க பன்னீர்செல்வம் திட்டம். விரிவான செய்திகள். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்தியிருப்பது இந்திய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள இழிவான தாக்குதல் என்று பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 கட்ட சட்டசபை தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் 3ஆம் கட்ட தேர்தல் நடக்கவுள்ள ஹசரிபாக் மாவட்டத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் சனிக்கிழமையன்று பிரதமர் மோடி உரையாற்றினார். வெள்ளியன்று காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தனது பேச்சில் குறிப்பிட்ட மோடி, இந்திய ஜனநாயகத்தின் மீது பயங்கரவாதிகள் இழிவான முறையில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். வீரம் செறிந்த நமது ராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக தங்களது உயிரை தியாகம் செய்திருப்பதாகவும், அவர்களது உயிர் தியாகம் வரும் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமையும் எனவும் புகழாரம் சூட்டினார். உயிர்நீத்த வீரர்களின் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சங்கல்ப் குமார் சுக்லாவும் ஒருவர் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, பயங்கரவாதிகளுடனான சண்டையில் உயிர்நீத்த ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் உருக்கத்துடன் தெரிவித்தார். आतंकवादियों ने भारत के लोकतंत्र पर हमला करने का निर्लज्ज प्रयास किया। और भारत मां का लाल इसी झारखंड का सपूत श्रीमान संकल्प कुमार शुक्ला, जिन्होंने देश की रक्षा के लिए अपना बलिदान दिया. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மத்தியில் வலுவான நிலையான அரசு அமைந்திருப்பதாகவும், அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பங்கு மிக முக்கியமானது என்றும் கூறிய மோடி, ஜார்க்கண்டில் அடுத்தடுத்து அமைந்த கூட்டணி அரசுகளால் மாநிலத்தின் வளர்ச்சி தடைப்பட்டுள்ளதாகவும், எனவே கூட்டணி அரசுக்கு முடிவு கட்ட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். ஜார்க்கண்ட் को मिली जुली सरकार नहीं चाहिए. ये मिली जुली सरकार के सौदे ऐसे महंगे होते हैं कि जनता की कोई भलाई नहीं होती है. और इसलिए मैं झारखंड से आग्रह कर रहा हूं, 33 सीटों का मतदान हो चुका है. मतदान भारी हुआ है, अभूतपूर्व मतदान हुआ है. लोकतंत्र में अपार श्रद्धा की अभिव्यक्ति हुई है. आगे के चुनाव के मतदान में भी पहले से ज्यादा मतदान करके भारी बहुमत से भारतीय जनता पार्टी की स्थिर सरकार बनाना ये झारखंड के लिए बहुत आवश्यक है. ஜார்க்கண்ட் மாநிலம் முன்னேற்றம் பெற மாநில அரசுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து பாடுபடும் என உறுதியளித்த மோடி, அதற்கு பாரதிய ஜனதாவை பெரும்பான்மையுடன் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் நடந்த தொடர் தாக்குதல் சம்பவங்களில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தொடர்பிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வெள்ளியன்று பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதல் நடத்தினர். பாரமுல்லா மாவட்டம் ஊரி செக்டாரில் உள்ள ராணுவ முகாமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 9 ராணுவ வீரர்கள், 3 போலீசார் இறந்தனர். இதில் 6 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்ட நிலையில் ஸ்ரீநகர் அருகே போலீசாருடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்ட 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். புல்வாமாவில் உள்ள ட்ரால் பஸ் நிலையத்தில் பயங்கரவாதிகள் குண்டு வீசியதில் 2 அப்பாவி பயணிகள் இறந்தனர். ஊரி முகாமில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்களுடன் பாகிஸ்தானிய நிறுவன தயாரிப்பு உணவு பொட்டலங்களும் சிக்கியுள்ளன. அந்த உணவு வகைகள் வழக்கமாக பாகிஸ்தான் ராணுவத்தில் பயன்படுத்தப்படுபவை. இதனால் பாகிஸ்தான் ராணுவத்தினருடன் இணைந்து காஷ்மீரில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்துள்ளனர் என்பது உறுதியாகியுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு மறைமுக போரில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாக இந்தியா தொடர்ந்து
தொடர்ந்து கூறிவரும் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்ப்பதாக ஊரி தாக்குதல் சம்பவம் அமைந்துள்ளது. இதனிடையே காஷ்மீரில் நடந்த தொடர் தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேரி ஹோப் வெளியிட்ட அறிக்கையில், தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாதுகாப்பு படையினர் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் நிகழும் வன்முறை சம்பவங்களால் அமெரிக்கா மிகவும் கவலையடைந்துள்ளதாக கூறிய மேரி ஹோப், அனைத்து வகையிலான பயங்கரவாத செயல்களை ஒடுக்குவதில் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடக்கும் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் புறப்பட்டுச் சென்றார். திட்டக்குழுவுக்கு மாற்றாக புதிய அமைப்பை ஏற்படுத்துவது குறித்து அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிறன்று டெல்லியில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டுவரப்படும் புதிய அமைப்பில் ஆதார் திட்ட ஆணையத்தையும் நேரடி மானிய உதவி அளிக்கும் திட்டத்தையும் இணைப்பது குறித்தும் ஆலோசனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாநாட்டில் கலந்து கொள்ள அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கிறார். அவருடன் தமிழக தலைமைச் செயலாளர் கே ஞானதேசிகன் மற்றும் தமிழக திட்டக்குழு அதிகாரிகளும் செல்கின்றனர். டெல்லி பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்தித்து பேச திட்டமிட்டுள்ள பன்னீர்செல்வம், தமிழக கோரிக்கைகள் குறித்த மனுவை அவரிடம் வழங்க உள்ளதாகவும் தலைமைச் செயலக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலை மண்ணெண்ணெய் விநியோகத்தை மின் இணைப்பு அடிப்படையில் முறைப்படுத்தும் திட்டம், பொது விநியோகத்தில் உணவுப் பொருள் மானியம் மற்றும் அளவு குறைப்பு, ஆதார் அட்டையை சமையல் எரிவாயு மானியத்துடன் இணைத்தல், இலங்கையிடம் உள்ள தமிழக மீனவர்கள் படகுகளை மீட்பது, முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய பாதுகாப்பு, காவிரியில் கர்நாடக அரசின் அணை கட்டும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து முதல்வர் பன்னீர்செல்வம் கோரிக்கை மனு அளிப்பார் என்றும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வுக்கு வந்த அமைச்சருடன் டாக்டர்கள் சென்றதால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூரை அடுத்த கோண்டூர் பகுதியைச் சேர்ந்த மாயவன் என்பவரின் ஆண் குழந்தை மூச்சு திணறல் பாதிப்பால் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. பிறந்த 15 நாட்களே ஆன நிலையில் அந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வணிகத்துறை அமைச்சர் சம்பத் சனிக்கிழமையன்று மருத்துவமனையை ஆய்வு செய்தார். அப்போது குழந்தைக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்களும் அமைச்சருடன் சென்று விட்டதாகவும், அப்போது குழந்தைக்கு மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்க டாக்டர்கள் இல்லாமல் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து குழந்தையின் உறவினர்கள் டாக்டர்களை கண்டித்து மறியலில் ஈடுபட்டனர். கோண்டூரை சேர்ந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து அட்மிட் பண்றதுக்காக தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதை அட்மிட் பண்ண அந்த நேரத்தில் அங்கே டாக்டர் ஏதோ சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. அதிகாரிகள்லாம் வந்தப்போ டாக்டருங்க கூட அவங்க கூட ரவுண்ட்ஸுக்கு போயிட்டாங்க. அதனால் அந்த குழந்தைய அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அந்த குழந்தை இறந்துருக்குது. அதுக்கு சரியான அந்த டாக்டர் அந்த டாக்டர் மேலே நடவடிக்கை எடுத்து சரியான ஒரு முடிவை எங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் ஒரு அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வருகை தந்து ஒரு விழாவிற்கு வருகிறார், பார்வையிட வருகிறார். அப்படி பார்வையிட வருவதாக சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியை எல்லோரும் போய் அதிலே கலந்து கொண்ட காரணத்தால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு குழந்தைக்கு போதுமான உரிய சிகிச்சை அளிக்கப்படாமல் அரை மணி நேரம் அது உயிருக்கு போராடி மூச்சிறைத்து இறந்து போயிருக்கிறது. கடலூர் மருத்துவமனையில் போதிய டாக்டர்கள் மற்றும் மருத்துவ வசதி இல்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அவரது சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 59வது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி மலரஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, மத்திய அமைச்சர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான், ராஜீவ் பிரதாப் ரூடி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில், சமூக கொடுமைகளை ஒழிக்க அம்பேத்கர் எடுத்த முயற்சிகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும், சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதில் அவரது கொள்கைகளும் சிந்தனைகளும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த குழுவின் தலைவர் என்ற பெருஞ்சிறப்புக்கு சொந்தக்காரரான அம்பேத்கர் தனது 65வது வயதில் காலமானார். 1990ஆம் ஆண்டில் அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது.
பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கோவில் நகரான அயோத்தியில் 10,000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 16ஆம் நூற்றாண்டு பாபர் மசூதி 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இந்து கரசேவகர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் 22வது நினைவு தினத்தை அயோத்தியில் கருப்பு தினமாக அனுசரிக்க முஸ்லிம் அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்ததால் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் பொருட்டு அயோத்தி மற்றும் பைசாபாத் இரட்டை நகரங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விரைவு போலீஸ் படை, கலவர தடுப்பு போலீஸ் என 10,000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் அயோத்தி நகரமே பாதுகாப்பு அரண் போல மாறியது. மேலும் அயோத்தி அமைந்துள்ள சரயு ஆற்றில் ஆயுதம் தாங்கிய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டதோடு அயோத்திக்கு செல்லும் அனைத்து சாலை சந்திப்புகளும் மூடப்பட்டு தீவிர வாகன சோதனையும் நடத்தப்பட்டன. கோவில்களுக்குள் செல்லும் பக்தர்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். சத்துணவு முட்டை கொள்முதலில் முறைகேட்டை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், ஆட்சியில் இல்லாத ஜெயலலிதா அமைச்சர்களை இயக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழக அரசு மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் தோல்வியடைந்து விட்டதாகவும் கூறினார். சத்துணவு முட்டைக்கான கொள்முதலில் ஏற்பட்டுள்ள முறைகேட்டை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டிய ராமகிருஷ்ணன், தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் 24 கௌரவ கொலைகள் நடந்துள்ளதாகவும் கூறினார். ஒரு கட்சி அந்த கட்சியின் சார்பாக செயல்பட்டு வரக்கூடிய அமைச்சரவைக்கு ஆலோசனை சொல்வது என்பது தவறல்ல. ஆனால் ஆட்சியில் அமைச்சரவை இல்லாத ஒருவர் அந்த அமைச்சரை இயக்குவதற்கு பேக் சீட் டிரைவிங் போல நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. முட்டை கொள்முதலில் முறைகேடு நடந்து வருகிறது. ஆகவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பொறுப்பேற்றுள்ள இந்த அரசு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க தவறில்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன். அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானாவில் உள்ள அவருடைய உருவ சிலைக்கு ராமகிருஷ்ணன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் குண்டு வெடித்து பள்ளி மாணவன் பலியான சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் மாவட்டத்தில் உள்ள ரூர்கி நகரில் உள்ள டிஏவி பள்ளி அருகில் சனிக்கிழமையன்று விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நிகழ்ச்சி நடந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மதக்கலவரத்தை தூண்டியதாக கைதான பாரதிய ஜனதா தலைவர் சங்கீத் சோம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனிடையே பள்ளியிலிருந்து வீட்டுக்கு புறப்பட்ட 12 வயது சிறுவன் சாலையோர குப்பை தொட்டியிலிருந்து பந்து போன்ற ஒரு பொருளை எடுத்தான். அதை தூக்கி போட்டு பிடித்தபடி சென்றபோது திடீரென குண்டு வெடித்ததில் மாணவன் ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்தான். விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்ச்சியை சீர்குலைக்கும் நோக்குடன் குண்டு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பொது இடத்தில் கேட்பாரற்று கிடக்கும் பொருட்களை பற்றி சின்னஞ்சிறு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ரூர்கி குண்டு வெடிப்பு உணர்த்தியுள்ளது. லக்னோ கோர்ட் வளாகத்தில் உத்தரப்பிரதேச முன்னாள் எம்பியை வக்கீல்கள் நைய புடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில வர்த்தகர் சங்க தலைவராக பதவி வகிப்பவர் பன்வாரிலால் காஞ்ச்லால். இவர் முன்னாள் ராஜ்யசபா எம்பியும் கூட. ஒரு வழக்கு விசாரணைக்காக லக்னோவில் உள்ள செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தார். நீதிமன்ற வளாகத்தில் நுழைந்ததும் சில வக்கீல்கள் கும்பலாக வந்து பன்வாரிலாலை அடித்து உதைத்தனர். உடைகள் கிழிந்து நிர்வாண நிலையில் கிடந்த பன்வாரிலால் லக்னோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். லக்னோவில் ஒரு கடையை ஆக்கிரமிக்க வக்கீல்கள் முயன்றதை எதிர்த்ததால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பன்வாரிலால் வேதனையுடன் கூறினார். 20-25-30 के करीब वकीलों ने एक साथ हमारे ऊपर हमला किया और उन्होंने कहा मारो इसको, ये व्यापार मंडल का बड़ा नेता बनता है, इसको जान से मार दो। और ये घटना मुझे आशंका है कि जो अभी शिवाजी मार्ग पे कुछ वकील लोग जो एक दुकान पे कब्जा करने आए थे और हम लोग सब इकट्ठे हो गए थे और उनको कब्जा नहीं करने दिया, इसी का उन लोगों को मलाल था और इसी कारण से उन्होंने मारपीट की। हमें सीढ़ियों से घसीटते हुए 3 मंजिल से लेके आए, बाहर मारते रहे। इसके बाद बलरामपुर के गेट तक हमको मारा, हमारी चेन छीन ली, हमारी सदरी निकाल ली, उसमें मोबाइल था हमारा वो निकाल लिया और गिरा गिरा के उन्होंने जूतों से मारा. நீதிமன்ற வளாகத்தில் பட்ட பகலில் போலீஸ் முன்னிலையில் முன்னாள் எம்பி ஒருவரை வக்கீல்களே கண்மூடித்தனமாக தாக்கியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை சனிக்கிழமை அன்று சவரனுக்கு 104 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,443 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 38 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,135 ரூபாயாக இருந்தது.
உலக தன்னார்வ தினத்தை முன்னிட்டு கோவையில் 50,000 தேங்காய்களால் உருவாக்கப்பட்ட இந்திய வரைபடத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் சமூக சேவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் தியானா பொது சேவை மையம் சார்பில் உலக தன்னார்வ தினம் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு 50,000 தேங்காய்களை கொண்டு இந்திய வரைபடம் உருவாக்கப்பட்டு பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. தென்னையின் ஒட்டுமொத்த பாகங்களும் மக்களுக்கு பயன்படுவது போன்று பொதுமக்களும் ஏதாவது ஒரு வகையில் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த வரைபடம் உருவாக்கப்பட்டதாக தியானா பொது சேவை மைய நிர்வாகி நித்யானந்தம் தெரிவித்தார். இன்று இன்டர்நேஷனல் வாலண்டரி டே. கோயம்புத்தூர் வெங்கடலட்சுமி ஸ்கூலில் 52,000 தேங்காய் இந்திய வரைபடத்தில் வரைந்து குழந்தைகளிடையே தன்னார்வத்தை உருவாக்கும் பொருட்டு தேங்காய் மூலம் கிடைக்கும் 16 விதம், உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய், காயர்பத், தேங்காய் இளநீ, இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குழந்தைகளிடையே உணர்வும் தேங்காய் 16 விதமாக இந்த உலகத்துக்கு தன்னார்வத்துடன் தரும் பொழுது மனிதராக பிறந்தவர்கள் ஒரு நிமிடமாவது இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் தேசிய மற்றும் அறிவியல் விஞ்ஞானிகளின் புகைப்படங்களும் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளும் இடம்பெற்றிருந்ததை மாணவர்கள் ஆர்வமுடன் குறிப்பெடுத்துக் கொண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.